ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெக்னோ கேமன் 50 அல்ட்ரா இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடையை வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்தாதீங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் வந்து அன்பாக்சிங்கில் வந்து நம்மளுக்கு ஃபோனு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க, சிம் எஜெக்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் 45 வாட்டுக்கான நம்மளுக்கு சார்ஜ் அடாப்டர் கொடுக்குறாங்க, கேபிள் கொடுக்குறாங்க. ஓகே, டேட்டா கேபிள் 6.7 இன்ச் நம்மளுக்கு 1.5K ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளேவோட வருதுங்க. அதை கூடவே 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா 1.5K ரெசல்யூஷனில் நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுக்குறதுனால பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, அப்புறம் நம்மளுக்கு கேம் விளையாடுறதுக்கு எல்லாம் நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுறது, கேம் விளையாடுறது, மல்டி டாஸ்கிங் இது மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. எந்த ஒரு லேக் ஆகாமல் ஸ்மூத்தாகவே இருக்குங்க டிஸ்பிளே. ஓகேங்களா. அடுத்து 4500 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால வெளிச்சத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாக தெரிஞ்சு டிஸ்பிளே ஃபான்ட்ஸு, வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா நீட் அண்ட் கிளியராக தெரியுங்க. ஓகேங்களா. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சோனி லைட் 700C அப்படிங்கிற சென்சாருங்க. நல்லா பவர்ஃபுல்லான சென்சாருங்க. நாம் இந்த சென்சாரை வச்சு 4K வீடியோ 30 எபிஸில் இந்த ஃபோனில் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியுங்க. ஒரு அருமையான சென்சார். நல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா பயங்கரமாக இருக்குங்க. அடுத்தது 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. 5x வரைக்கும் நம்ம சூப்பர் ஜூம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட், மொத்தம் 3 கேமராங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 50 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயுமே நம்மளுக்கு 4K 30 எபி ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க. ஏன்னா சோனி சென்சார் கொடுத்ததுனால நல்லா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா பெட்டராகவே இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்தது பேட்ரி பற்றி பார்க்கலாங்க. 6500 mAh பேட்ரிங்க. அதை ஃபுல் ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் இருக்குதுங்க. 6500 mAh பேட்டரிங்காட்டி நம்மளுக்கு 1.5 நாள் நார்மல் யூசேஜாக தான் நிற்கிங்க. சப்போஸ் நம்ம கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் நிற்கிங்க. ஓகேங்களா. அதை ஃபுல் ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கிறனால நம்ம குயிக்காகவும் சார்ஜ் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது இதில் 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 6GB ரேம் வேரியன்ட் வராதுங்க. 8+256GB வருதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் 8+128 வந்துச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் 35,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. 36,000 அந்த ரேஞ்சு வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 அல்டிமேட் அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு ஒரு கேமில் விளையாடுறதுக்கு ஒரு ஓகேவாக இருக்குது. ஏன்னா கேம் விளையாடுறதுக்கான டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க. பேட்ரி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஓகேவான ப்ராசஸுங்க. அப்புறம் 7.75mm திக்னஸ்ங்க. என்னதான் ஒரு 6500 mAh பேட்ரி கொடுத்தாலுமே நம்மளுக்கு ஸ்லிம்மாக தான் ஃபோனை கொடுத்துக்கிறாங்க. அடுத்து இந்த ஃபோனில் IP68 69 69K அப்படிங்கிற வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா 1.5 மீட்டர் தண்ணிக்குள்ளே ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே போட்டாலுமே இப்போ வாட்டர் டேமேஜ் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுருக்குறாங்க. அடுத்தது இதில் மிலிட்ரி கிரேட் 810 அப்படிங்கிற நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே போட்டாலுமே ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்ட்டுருக்குறாங்க. அடுத்து இதுலேயே ஷாக் ரெசிஸ்டன்ட், அதாவது இந்த மிலிட்ரி கிரேட்லேயே இந்த ஃபோன் எதாவது பிளாஸ்ட் ஆகாது, அது மாதிரி எதுவும் ஆகாது அப்படின்ட்டுருக்குறாங்க. அடுத்தது இதில் வந்து Android 16 வரப்போகுதுங்க. இதில் வந்து நம்மளுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் வருங்க. ஏன்னா இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளேனுங்காட்டி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருவாங்க. அப்புறம் இதில் வந்து நம்மளுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுக்குறாங்க ப்ரொடெக்ஷனாக. அதனால் டிஸ்பிளே வந்து கீழே போட்டால் மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது அப்படிங்கிற இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா. இந்த ஃபோன் எப்படிங்கட்டா ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 36,000 ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 35,000 செக்மெண்ட்டில் ஒரு இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா கேமரா நல்லா இருக்குதுங்க, ப்ராசஸும் கொஞ்சம் நல்லா ப்ராசஸுங்க, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. அப்புறம் ஃபியூச்சர்ஸும் நல்லா கொடுத்துறாங்க. ஐபி ரேட்டிங் கொடுத்துக்குறாங்க. அதே போல் மிலிட்ரி கிரேட் கொடுத்துக்குறாங்க. இது மாதிரி இருக்குது. ஒரு 35,000 பட்ஜெட்டுக்கு ஒரு ஓகேவான ஃபோன் தாங்க. நீங்கள் எத்தனை பேர் டெக்னோ மொபைலேருந்து வீடியோ பார்க்குறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டெக்னோ மொபைல் எப்படின்னு சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.